ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறால இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம ஊர் தேகர்ஸ்னப்பள்ளி 2 ஊருக்கு சென்ட்ரலில் ஒரு கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். கோயில் நேம் வந்து சாக்கம்மா கோயில். இந்த கோயில் வந்து புதுசாக சீரமைக்க போகிறாங்களா, அதுக்கோசரம் வந்தால் பின்னாடி இருக்கிற மரம்லாம் சாய்ச்சிட்டு இருக்காங்க. பெருசாக கோயில் கட்ட போகிறாங்களா. நான் சின்ன வயசில் விளையாடின இடம். நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் வந்து இங்கே தூங்கிட்டு, எங்கள் அப்பா கிட்ட வரும்போதெல்லாம் இங்கே தூங்கி விளையாடிட்டு, ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது இந்த இடத்துல வந்து நாங்கள் விளையாடிட்டு போகிறோம். அந்த மாதிரி ஆலமரம் பின்னாடி வந்து ஊஞ்சல்லாம் ஆடுவோம். அந்த மாதிரி பெரிய கோயில் வந்து புதுசாக கட்ட போகிறாங்களா, சீரமைக்க போகிறாங்களா, அதுக்கோசம் தான் ஒரு சின்னதாக இங்கே பால் கம்பம் நட்டுருக்காங்க. இந்த கோயில் பின்னாடி இருக்கிற சிலைங்கள்லாம் எடுத்து வந்து அங்கே போட்டுருவாங்களா. ரூம் கட்டின பிறகு அங்கே கட்டிட்டு புதுசாக கோயில் பெருசாக கட்டின பிறகு இங்கே மாற்றுவாங்களா. அது வரைக்கும் இங்கே வாங்க, அது காட்டுறேன். இது வந்து அந்த சாமி சிலை எல்லாம் உள்ள இருக்கிற சிலைகள்லாம் எடுத்து வந்து இங்கே சின்ன சின்ன ரூம் கட்டி அந்த சாமியோட சிலையெல்லாம் இங்கே வச்சுட்டு பாருங்க. இந்த கோயிலுக்கு இங்கே ஒரு பால் கம்பம், அந்த கோயிலுக்கு அங்கே ஒரு பால் கம்பம் ஒன்று நட்டுருக்காங்க. ரெண்டு கோயிலுக்கு வந்து அங்கே நட்டுருக்காங்க. சின்ன அந்த சாமி சிலையெல்லாம் எடுத்து வந்து அங்கே வைப்பாங்களா. அதுக்கப்புறம் புதுசாக பெருசாக கோயில் கட்டின பிறகு இந்த சாமி சிலையில எடுத்துன்னு போய் உள்ளே வச்சு பெருசாக திருவிழா மாதிரி பண்ணுவாங்க. இந்த வருஷம் இந்த கோயில் வந்து புதுசாக மாற்ற போகிறாங்களா. பொங்கல் பண்டிகை இந்த ஊரில் வந்து பெருசாக பண்ண போகிறாங்க. இதே இடத்துல தான் பண்ண போகிறாங்க. முன்னாடி அந்த இடத்த கம்மி அங்கே தான் பண்ண போகிறாங்களா. பெருசாக பொங்கல் பண்டிகை பண்ண போகிறாங்க தேங்காய் மரத்து பின்னாடி. அது நான் போடுறேன், நம்ம வீடியோவில் எல்லாமே போடுவோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் பாருங்கள், நம்ம சின்ன வயசுலேருந்து வந்து விளையாடின இடம். எங்கள் அப்பா கூட நாங்கள் போய் தூங்குவோம். நிறைய பேர் வந்து நிழல் தூங்குவாங்க. ஜாலியாக பசங்க வந்து ஜாலியாக இருப்பாங்க. பொங்கல் பண்டிகை வரட்டும், எந்த ஒரு பண்டிகை, 7 ஊருக்கு வந்து இங்கே வந்து ஒரு பொங்கல் வைப்பாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 7 ஊருக்காரங்களும் வந்து பொங்கல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த வீடியோவை நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன், யூடியூப் சேனல்லையும் போட்டிருப்பேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த கோயில் சுற்றி எப்படி இருக்குன்னு இப்போ காட்ட போகிறேன், வாங்க. கேச்சை கோயில் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கோயில் 14 தான் புதுசாக கட்ட போகிறாங்க. இது காம்பவுண்ட்லாம் போட்டு கோயில் பின்னாடி இப்படி தான் இருக்குது. மரம் எல்லாம் பாருங்கள், நிறுத்து முன்னெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. பாருங்கள் ஆலமரம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து வீடியோ எடுத்தேன். அந்த வந்து வீடியோவில் வந்து வாய்ஸ் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை. அப்போ வந்து இங்கே ஊஞ்சல்லாம் இருந்துச்சு, இல்லை ஊஞ்சல்லாம் ஆடினேன். அந்த வீடியோ இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். செம்மையாக இருக்கும். சின்ன பசங்க எல்லாருமே வந்தால் ஊஞ்சல் ஆடுறதுக்கு அந்த மாதிரி. என்னோட பின்னாடி பாருங்க, கோயிலெலாம் பாருங்க. இந்த மரம் வந்து சாய்க்கும் போது இந்த மரம் மூலகெல்லாம் போய் அது கோயிலுக்கு பின்னாடி விழுந்து கோயிலில் வீடியோவில் விழுந்துட்டு இருக்குது. யார் அது யாருன்னு தெரியல. நான் வீடியோ பிடிச்சிருந்தா கற்றுட்டு போகிறாங்க ரோட்டில். கற்றுட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. பாருங்கள், நான் இதில் தான் ஊஞ்சல் ஆடினேன். அன்றைக்கி வந்து நம்ம கூட பசங்கள்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் ஊஞ்சல் ஆடுறோம், எங்களையும் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பசங்க கரெக்டாக அவங்க ஜாலியாக விளையாடுறாங்க. அந்த மாதிரி நிறைய இந்த ஊரில் இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு நிழலும் கொடுத்துருக்கு. இந்த மரமும் ஆகட்டும், கோயிலே ஆகட்டும், நிறைய பேர் இங்கே வந்து தூங்குவாங்க. மழை கீழே வந்தால் ஒதுங்குவாங்க. அந்த மாதிரி இந்த இடம் செம்மையாக இருக்கும். பசங்க பாருங்கள், என் கூட வந்த பசங்க விளையாடிட்டு இருக்காங்க ஊஞ்சல். ஏன் ஆடலேதா? சாப்பிடாதா? கோயில் வந்து டாப் ஆங்கிலேருந்து அப்படியே காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு. சக்கத்தாக இருக்கும் சாமி. இப்போ உள்ளே போகலாம். சாமி சிலைலாம் காட்டுற பாருங்க. நான்லாம் பாருங்க அப்போல்லாம் வந்து ஜில்லுன்னு இருக்கும். இதுக்குள்ளே வந்து இங்கே தூங்கலாம், நல்லாயிருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது நானும் எங்கள் அப்பா எல்லாம் வந்துடுவோம். பாருங்க, அப்போல்லாம் இந்த கேட்லாம் இல்லை. நான் சின்ன வயசாக இருக்கும்போது சாமி சிலை பாருங்க, சின்ன சின்ன சிலை இல்லை, அது சாமி சிலை. இந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு கனவுல சொல்லிச்சான். கனவுல வந்து சொல்லிச்சா இந்த மாதிரி கோயில் வந்து புதுசாக கட்டணும் அந்த மாதிரி. அதனாலே இந்த கோயில் வந்து பெருசாக கட்டுறாங்களா. பாருங்க, நம்ம கூட வந்த பசங்கள்லாம் வந்து பாருங்க, நல்லா இருக்கும். கோயில் கட்டும்போது பார்க்கலாம். அந்த கோயில் உங்களுக்கு காட்டுற பாருங்க, சக்கத்தாக இருக்குது. அங்கே கோயில் கூட டாப்பிங் சாக்கம்மா கோயில் சொல்லுவாங்க. 2 ஊருக்கு சென்டரில் இருக்குது, தேகர்ஸ்னப்பள்ளி. பக்கா இதுக்குள்ள பாருங்க சாமி சிலை. சாமி சிலை இதெல்லாம் 2 சிலையும்
அப்புறம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து ஓம் சக்தி மாலை போட்டாகட்டும், முருகர் மாலை போட்டாகட்டும், காவடியோ கங்கை பூஜை எல்லாமே இங்கே நடத்துவாங்க. இந்த இடத்த வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். அங்கே கிணறு இருக்குது, கிணறுலாம் குளிச்சுட்டு வந்து எங்கள் கங்கை பூஜை பாருங்க, ஆடு வெட்டுவாங்க. நிறைய விசேஷம் இந்த கோயில் அப்போ நடந்துட்டு இருக்கும். 7 ஊருக்கு இது ஒரு அவங்க ஊர் அடையாள கோயில் மாதிரி. இது எங்கள் ஊருக்கு அடையாளம் கோயில் புதுசாக அமைக்க போகிறாங்க. பார்ப்போம் எப்படி அமைக்கிறாங்க. 42 நாள் காப்பு கட்டுறாங்களா, பசங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம ஊர்ல இருக்கிறது இல்லை, வேலைக்கு போனால் சாயந்தரம் தான் வருது. பசங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள கேட்போம் என்னென்ன எப்படி சொல்லுவாங்க பாருங்க. காப்பு கட்டுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, எதனால சொன்னாங்களா பாருங்க. அவங்க சொல்றாங்க, காப்பு கட்டினா 48 நாள் வந்து வெளியூர்காரங்க வந்து நம்ம ஊர்ல தங்கக்கூடாது, நம்ம போய் வெளியூர்ல தங்கக்கூடாது, போனோமா வந்தோமா அந்த மாதிரி இருக்கணுமா. கோயில் வந்து புதுசா கட்டினா அதனால தான் சொல்றாங்க பசங்க. ஓய் பாருங்க, பசங்க இல்ல எங்க மாமா தான் பார்த்துட்டு போய் சிரிச்சுட்டு போறாரு. அதான் சொல்ல பசங்கிட்ட அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். காப்பு கட்டினா இந்த மாதிரி தான் பண்ணணுமா, வெளியூர்காரங்க வந்து யாரும் நம்ம ஊர்ல தங்கக்கூடாது, நம்மளும் வெளியூரை போய் தங்கக்கூடாது, 42 நாள் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம அந்த மாதிரி இருக்கணுமா, அந்த மாதிரி சொல்றாங்க பாரு. அவன் நான் சொல்லலாம்னு சொல்றான். உண்மை இதுதான். ஊருக்குள்ள காப்பு கட்டினா ஒரு ஊர்ல விசேஷம்னா, நல்லது கெட்டது பண்ணா பெரியவங்க இப்படி சொல்றாங்களா அது தகுந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும், அது தகுந்த மாதிரி நடந்துக்கணும். வேற லெவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறாளா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வேற லெவல். பாய் பாய்.